இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது இங்கே இருக்கிறவங்க சென்றுணுன்னு சொன்னாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வந்துருன்னாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது எங்கே பிரித்தாங்க? வங்காளத்திலையும் பஞ்சாபையும் தான் பிரித்தாங்க, காஷ்மீரையும் பிரித்தாங்க. நீங்கள் பிரித்து பாருங்கள். பஞ்சாபை வந்து ஒரு பஞ்சாப் பாகிஸ்தானுக்கு போச்சு, ஒரு பஞ்சாப் இந்தியாவுக்கு வந்தது. வங்காளம் வந்து ஒரு வங்காளம் பாகிஸ்தானுக்கு போச்சு, ஒரு வங்காளம் இந்தியாவில் இருந்தது. காஷ்மீர் ஒரு பகுதி பாகிஸ்தானில் இருந்து, ஒரு பகுதி இந்தியா. மற்ற பகுதிகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற மக்கள். இப்போ தமிழ்நாட்டை கூறு போட்டு கொடுக்க முடியுமா? ஆந்திராவை கூறு போட்டு கொடுக்க முடியுமா? நம்ம அப்படி இல்லை. அப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காலத்திலே இங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் நாங்கள் இந்தியர்கள் தாண்டு உறுதியோடு இங்கே இருந்தாங்க. அப்படித்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாஜகவுடைய நோக்கம் என்பது என்னவாக இருக்குன்னா, இங்கே இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு குடியுரிமையை இல்லாமல் ஆக்க வேண்டும், அதிகாரமற்றவர்களாக ஆக்க வேண்டும், அவர்களை அதிகாரமற்ற இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும். இதன் மூலமான ஒரு பெரும்பான்மைவாத அரசியலை கொண்டு வர வேண்டும். இதுதான் அடிப்படை. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து பாருங்கள், எம்பிக்கு ஒரு முஸ்லீம் கூட சீட் கொடுக்க மாட்டான், எம்எல்ஏக்கு கொடுக்க மாட்டாங்க, அதிகாரமிக்க பதவிகளுக்கு இஸ்லாமியர் இல்லை. இன்றைக்கும் பாரதிய ஜனதா ஒன்றிய அரசில் ஒரு அமைச்சர் கூட முஸ்லீம் கிடையாது. அப்போ இதன் நோக்கம் என்பது அதிகாரமற்றவர்களாக ஆக்க வேண்டும்.